மகர ராசிக்காரர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு சார்? ஃபினான்சியலாக இவங்கள பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு இருப்பார். குரு பகவானும் பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். குறிப்பாக மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இவங்க லோன் வாங்கி இந்த காலத்தில் நகை வாங்குறதுக்கு வாய்ப்பு, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ இதெல்லாமே வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வாங்குறதுக்கான பொருளாதாரம் இல்லைன்னா கூட இவங்க லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அதனால் பொருளாதாரங்கிறது இவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைச்சிடும். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சனி 5ஆம் இடத்தை பார்ப்பார். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுத்த வரைக்கும் அஃபேர் இருந்தால் கூட பட் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஆனால் இவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. திருமண வாழ்க்கை சார். ஸோ அவங்களோட மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருக்குது இந்த காலங்களில். ஸோ கணவன் மனைவி பிரிவு அல்லது செப்பரேஷன். இப்போ டைவர்ஸ் ஆனவங்களுக்கு டிவர்ஸ் சீக்கிரம் கிடச்சிரும். அது இல்லாமல் கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரி லைஃப் இருக்கும். அதையும் மீறி ஒன்றா இருக்கிறவங்களுக்கு 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள், ஸோ 2 பேரில் யாருக்காவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் இருக்கும். ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் இந்த பீரியட். ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு.